ஹலோ காய்ஸ், இந்த மாதிரி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேச போகிறோம். நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் ஸோ இதுக்காக சேனல் ஆரம்பித்தோம், இப்போ எப்படி போயிட்டுருக்கு, ஸோ சின்ன சின்ன யூடியூப் டிப்ஸு, ஸோ இதுக்கப்புறம் சின்ன யூடியூபர்ஸ் வராங்களா, ஸோ அவங்களுக்கு 1-2 டிப்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ நான் என்னென்ன ஃபேஸ் பண்ணேன், இது இல்லாமல் அடுத்தது என்ன பண்ண போகிறோம், ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து பேச போகிறோம். எனக்கு என்னென்னா இங்கே பாருங்களேன், இங்கே உடச்சிட்டேன் வேறு. மொபைல் வச்சேன், ஒழுங்காக நிற்கலை. ஸோ அதுக்கப்புறம் 2-3 வாட்டி ஆட்டி பார்த்தேன், வரல. கோவத்தில் உடச்சேன், லைட்டு மட்டும் தனியாக உடஞ்சிருச்சு. என் கை வேறு சும்மா இருக்க மாட்டேங்குது சார். இப்படி வச்சு வீடியோ எடுக்க வேண்டியதாக போச்சு ஸ்டார்டிங்கில். ஓகே, நம்ம பேச ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, ஓகே, நம்ம வந்து டாபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதுக்கு யூடியூப் ஆரம்பித்தோன்னா, எனக்கு ஒரு மோட்டோ விலாகராக, நல்ல ஒரு மோட்டோ விலாகராக வரணும். அதேமாரி எனக்கு வந்து யூடியூப்பில் தான் நான் எல்லாமே கற்றுக்கிட்டது. ஸோ அதனால் யூடியூப்பில் ஏதாச்சும் பண்ணணுன்றதுக்காக தான் நான் வந்து இந்தமாரி ஆரம்பித்தேன். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்குது, அது வந்து நம்ம இன்னும் டாப்பில் போவோம் கண்டிப்பாக, அப்போ நான் சொல்கிறேன் அது, ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, சேனல் இன்னும் மானிட்டேஷன் ஆகலை. ஸோ என்ன ரீசன் கேட்டால், அது வந்து ஒரு கரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து வியூஸ்லாம் போய் கரெக்டாக 1 மில்லியன் 10 மில்லியன்லாம் போயிட்டு இருந்துச்சுங்க. ஆனால் வந்து நடுப்புற ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தில் உள்ள போய் மாட்டிக்கிட்டு, அது ஒரு 3 மந்த்து கேப் விட்டு, அதுக்கப்புறம் அதனால வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மானிட்டேஷனே கேன்சல் ஆகி போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் தேவையில்லாத விஷயத்தில் போய் மாட்டிக்கிட்டேன். ஸோ அதான் ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும்ல, பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ஸோ பிரேக்கப்னு ஒன்று நடந்துச்சு, அது தேவையில்லாத விஷயம் அது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சேனல் வந்து மானிட்டேஷனே ஆகலை. ஸோ அதனால் சொல்கிறேன், யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்டு இருந்தீங்கன்னா நடுப்புற கேப் விட்டுறாதீங்க. விட்டிங்கன்னா அந்த 90 டேஸ்க்குள்ளே தான் டாஸ்க்கு. அதுக்குள்ளே சீக்கிரம் வந்து ஷார்ட்ஸில் வந்து நீங்கள் முடிக்கணும். 365 நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய வீடியோஸில் வந்து நீங்கள் வந்து வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். ஆல்ரெடி நான் வீடியோஸ் போட்டிருப்பேன். ஸோ அது வந்து இது இன்னும் கொஞ்சம் பெருசாக இழுத்துட்டு போவோம், அதெல்லாம் வேணாம், ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் மானிட்டேஷன் ஆகலை. அதுக்கப்புறம் தொடர்ந்து நான் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கேன். எனக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. நம்ம வந்து இப்போ வந்து 22K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும். ஸ்டார்டிங்கில் நான் ஒரு சப்ஸ்கிரைபில் ஆரம்பித்தேன். ஸோ கூட உள்ளவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணலை, எதுவும் பண்ணலை. நான் பாட்டுக்கு வீடியோ போட ஆரம்பித்தேன். ஸோ எங்கெங்கேயோ இருக்கவங்களாம் எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைபராக இருக்காங்க. இப்போ கூட நான் லைவ் போடலன்னு வைங்களேன், திடீர்னு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து நான் லைவ் போடுங்கண்ணா ப்ளீஸ் நான் இன்னும் மெசேஜ் பண்ணுறாங்க. பிரஷிகான்னு நினைக்கிறேன் அவங்க நேமே. ஸோ அவங்க நான் ஞாபகம் இருக்குது, எந்த வீடியோ போட்டாலும் வந்து லைவ் அண்ணன் லைவ் என்ன அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன யூடியூபர்ஸ்க்கு டிப்ஸ் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, வீடியோஸ் போடுறதை நிறுத்தாதீங்க, வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா வந்து ஓரளவு நம்ம வீடியோஸ் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வீடியோ ரீச் ஆகும். ஏன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஃப் வாசன் நம்ம வந்து சைன் வாங்கிறதுக்கு மீட் பண்ணல. ஸோ அதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 3K சப்ஸ்கிரைபர் எடுத்து வந்து கொடுத்துச்சு, அதான் சொல்கிறேன். ஸோ அந்தமாதிரி ஏதாச்சும் ஒரு வீடியோ அப் பண்ணி விட்ருவோம். ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோஸ்லாம் வந்து ப்ராப்பராக அப்லோட் பண்ணுங்கள், அன்லிஸ்டடில் போட்டு அப்லோட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் நம்ம யூடியூபர்ஸ் நிறைய யூடியூபர்ஸ் தப்பு பண்ணுறது இதுதான், டக்கு எடுத்தோடனே பப்ளிஷ் பண்ணி விட்ருவாங்க. அப்படி பண்ணாதீங்க, அன்லிஸ்டடில் போட்டு அதுக்கு தேவையான ஹேஷ்டேக்லாம் க்ரியேட் பண்ணி, உங்களுக்கு எதுவும் தெரியலனா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்லி கொடுக்குறேன், ஓகேவா? எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லி கொடுக்குறேன், ஓகேவா? இது இல்லாமல் நம்ம வந்து இன்னும் நிறையா ட்ரிப்பு பிளான் பண்ணுறோம். அது அப்படியே தலையில் கவுத்துக்குது. நான் என்ன பண்ணேன், மகாபலிபுரம் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோமா, அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேன்சல் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நான் தெளிவாக இருக்கேன், எதனால் போச்சுன்னா இன்றைக்கி இன்சூரன்ஸு ஒரே டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து நான் வச்சு இங்கே பாருங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உட்காடுறேன். வெயில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சா. ஸோ அது இல்லாமல் இன்னொன்று பார்த்திங்கன்னா பைக்கு இன்சூரன்ஸ் வேறு முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒர்க்கு வேறு நம்மளுக்கு வந்து கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருந்ததுனால அதுக்கப்புறம் வெளியே எங்கேயும் போக முடியல. ஸோ நிறையா ட்ரிப்பு பிளான் பண்ணுறேன், என்னால் வந்து அடுத்தடுத்த போக முடியல. ஸோ நான் வந்து யோசித்த விஷயம் என்னென்னா, வெளில போயிட்டு தங்கி அந்தமாரி ஒரு ஏதாவது சொமேட்டோ ஓட்டி இது பண்ணியும் ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம வந்து ட்ரிப்பு போய் யூடியூப்பை வந்து கண்டினியூ பண்ணி ஒரு ஒர்க்காக எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இன்னும் நம்மளுக்கு வந்து செட் ஆகலை. இப்போ வரைக்கும் நான் வந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன். எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க, எல்லாருக்கும் தேங்க்யூ, ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நம்ம வந்து 1 மில்லியன் அடிப்போம். ஸோ அதுமாதிரி இந்த வீடியோவில் இன்னொன்று சொல்லிக்கிறேன், என் பேர் என்ன ப்ரோ, நீங்கள் தளபதியோட பேர் வச்சுருக்கீங்க சேனலுக்கு அப்படின்னீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. என்னோடய பேர் லியோ, அதனால் லியோ TN87 சொல்லிட்டு வச்சுருக்கேன், ஓகேவா? என்னோடய பேர் வச்சு தான் வச்சுருக்கேன்.
ஸோ நிறையா பேர் கேட்டாங்க கமெண்ட் பாக்ஸில், இன்ஸ்டாவில் தனியாக மெசேஜ் பண்ணாங்க. ஸோ அதனால் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா இது மொத்தமாக நிறையா இந்தமாரி வீடியோஸ் அப்பப்போ பேசி போடணும். ஏன்னா வந்து நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுறாங்க, அதுக்கு நான் ரிப்ளை பண்ணல. அதேமாரி எனக்கு நிறைய விஷயம் கேட்குறாங்க, அதை நான் சொல்ல முடியல. அதனால் இந்தமாரி ஒரு சின்ன அப்பப்போ நம்ம இந்தமாரி ஒரு வீடியோ எடுத்து பேசி போடலாம், ஓகேவா? அப்போ தான் வந்து மொத்தமாக இந்த வீடியோலேயே மொத்தமாக ரிப்ளை பண்ணிடலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். அந்த சின்ன சின்ன யூடியூபர்ஸ் சொல்லிட்டேன்னா வேறு வந்து அடுத்தது என்ன பண்ண போகிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னும் லோன் க்ளோஸ் பண்ணல. ஸோ அது இல்லாமல் அந்த 50 ஃபுட்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தால, ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும். அதுக்கப்புறம் இன்னும் நான் வந்து அந்த அக்ரிகல்ச்சர் பிளான் சொல்லியிருந்தால, ஸோ அது லிஸ்ட் எடுக்கணும். எக்கச்சக்க ப்ரெஷர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு லோன் வந்து க்ளோஸ் பண்ணணும், ஓகேவா? ஸோ அது இருக்குது. எனக்கு பைக்கோட லோன் இப்போ நான் க்ளோஸ் பண்ணணும், ஓகேவா? அடுத்தது ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம வந்து போகிறோம். கண்டிப்பாக நம்ம சேனலு ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய இடத்துக்கு இருக்கும். ஒரே ஒரு சப்ஸ்கிரைபில் ஆரம்பித்தேன். ஆனால் இப்போ எனக்கு 22K இருக்காங்கன்னா அது உங்களோட சப்போர்ட் தான். எனக்கு நான் வீடியோஸ் கண்டினியூஸாக போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாஸ்க்லாம் முடிக்கணும். நான் சொன்னதெல்லாம் அப்பப்போ முடிக்கணும். அது இல்லாமல் எப்போல்லாம் கேப் கிடைக்குதோ நான் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீ. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ட்ரைபேட் ஒன்று வாங்கினால, அதாவது இந்த ஹெல்மெட் ஒரு நிமிஷங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மோட்டோ சைக்கிள் பைக் கேமரா மவுண்ட் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு வீடியோ எடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பேட்ரி ஒன்று வாங்கியிருக்காங்க. இந்த கோப்ரோவுக்கு பிரச்சனையே இந்த பேட்ரி தான். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காஸ்ட்டு கம்மி, 1500 சம்திங். ஆனால் வந்து ஒரிஜினல் பேட்ரி வந்து 3000 5000 வரும் 2 செட்டாக சேர்த்தா. ஸோ அதுக்கப்புறம் நான் அதெல்லாம் கண்டுக்கல. நான் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இந்த மாதிரி பேட்ரி என்ன ப்ரோ வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் சொல்கிறேன், ஓகே? ஸோ நம்ம இன்னும் ஒரே வருஷத்தில் லோன் க்ளோஸ் பண்ணுறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லடாக் ட்ரிப் கண்டிப்பாக போகிறோம். அதுக்கு முன்னாடி அப்பப்போ கேப்பு கிடைக்கிறப்ப சின்ன சின்ன ட்ரிப்பு போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்பில் ஒரு பெரிய இடத்துக்கு வருவோம். கண்டிப்பாக அவங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். ஸோ இந்த மாதிரி நான் அப்பப்போ பேசி போடுறேன். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் இன்னொன்று சொல்லிக்கிறேன், நம்மளோட டிஷர்ட் ஒன்று வரப்போகுதுங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சின்னதாக டிசைன் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கேன். வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டிக்கர் வரல ப்ரோ, வந்தோடனே நான் வந்து அடிச்சு தரேன் அப்படின்னாங்க. ஒரு டிஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வந்த பிறகு அந்த டிஷர்ட்டை வந்து நான் அதேமாரி ஒரு வீடியோஸாக அப்லோட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ வந்து அப்போ பாருங்கள், நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வெளியே போகிறப்ப நிறைய பேருக்கு அந்த டிஷர்ட் ஷேர் பண்ணலாம். அது இல்லாமல் ஸ்டார்டிங்கில் நிறையா ஃபுட்டு கொடுத்துருந்தேன். இப்போ நான் இன்னும் நிறுத்திட்டேன். இதுக்கெலாம் வந்து காரணம் எனக்கு வந்து டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதான் சொல்கிறேன்னா, ஒரு ஏஜுக்கு மேலே வந்து கமிட்மெண்ட் வந்தது. பேசிகிட்டே இருக்கும்போது எங்கள் அம்மா சவுண்டு போடுறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம ரைடு போகிறோம். ஸோ யாராச்சும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் பின்னாடி ஃபுல்லாக கைட்டு வச்சிட்டேன். அந்த ஒரு ரைட் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா, அவங்கள கூட்டுட்டு போய் ஏதாச்சும் ஆகிடுச்சுன்னா வைங்களேன், ஸோ அது அப்படியே நம்ம பக்கம் திரும்பிடும். நம்மளோட யூடியூப் சேனலுக்கோ எதுக்கோ ஒரு கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால தான் நான் யாரையும் கூப்பிட்டு போகாமல் இருக்கேன். ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா V3 பாலான்னு யூடியூபர் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட வரேன்னு சொல்லியிருந்தார். ஸோ அவருக்கும் சாரி சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவில். ப்ரோ சாரி ப்ரோ, என்னால் வர முடியாமல் போச்சு. ஏன்னா இன்சூரன்ஸ் வர முடிஞ்சிருச்சு. அது இல்லாமல் ஒர்க்கு வேறு எனக்கு வந்து செட் ஆகலை இன்னும். அதனால் கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஓகே? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் CT 125X என்னாச்சுன்னு யாருமே கேட்கல பார்த்தீங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜொமேட்டோ ஓட்டியிருந்தாலும் ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஹைவேஸ்லேயே நின்று பிடிச்சி வண்டி. அப்படியே ஷோரூம் ஃபோன் பண்ணி இந்தமாரி எனக்கு வண்டி ஆஃப் ஆகுது, அடிக்கடி ஆஃப் ஆகுது. ஸோ நான் ஒரு விஷயம் எடுத்து பண்ணலான்னு பண்ணுறப்போ இந்த மாதிரி ஆகிப்போச்சு. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு வண்டியை கொண்டு போய் தள்ளி விட்டு வந்துட்டேன். அவங்க ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க, ஒரு இதுவும் பண்ண மாட்டாங்க. நான் தீட்டு போய் போட்டு வந்துட்டேன். வண்டியை போட்டு அமௌண்ட் ரீஃபண்டே வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் அதுவும் போயிடுச்சா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போதைக்கு ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை கண்டிப்பாக நம்ம வந்து அப்பப்போ யூடியூப்பில் வீடியோஸ் போட்டு நம்ம வந்து இந்தமாரி பேசலாம். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது எனக்கு கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவ்வளோ நம்ம கூடலாம் எப்படி சொல்கிறது, எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 செவத்துக்குள்ளே தாங்க இருப்பேனே. இந்தமாரி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுலேருந்து சரி எல்லாமே நான் ஒரே ஆள் தான் எடுப்பேன். நம்ம ஜூனியர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தமிழில் நான் என்ன பண்ணுவேன், என்னால் முடியாத பட்சத்தில் அந்த என்னோட அந்த தமிழுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்து ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்தமாதிரி ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அது மட்டும்தான். மற்றபடி பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக எல்லாமே கேமராலேருந்து எல்லாமே நம்ம தனியாக தான் எடுத்துகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கமிட்மெண்ட் இருக்குது. அதாவது
சிங்கிளாக இருக்கிறது தான் பெஸ்ட்டு. அதுக்கு சொல்லிக்கிறேன், வேறு எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது. கமிட்மெண்ட்றது நம்மளுக்கு வந்து அந்த லோன் மட்டும்தான். அது முடிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் நம்ம சேலரியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நம்ம பாப்புக்கு ரெடி பண்ண போகிறோம். எனக்கு லடாக் ட்ரிப்பு போகணுன்னு ரொம்ப ஆசை. அதேமாரி நிறையா சுற்றணும்னு ஆசை. அதேமாரி ஏன்னா எனக்கு பஸ்ஸில் கூட போக தெரியாது. நம்ம பாப்பு தான் எனக்கு எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போகிறான். ஓகேவா, எனக்கு வந்து அதேமாரி ட்ரிப்பு போகிறத தான் கண்டிப்பாக சொல்கிறேன். கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஆனால் சேஃபாக போயிட்டு சேஃபாக வரணும். அது இல்லாமல் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது. ஏன்னா நான் எதுவுமே எந்த ஒரு இஷ்யூ இது வரைக்கும் நான் வந்து ஃபைன் கட்டினதில்லை. அது ஒரு வாட்டி கட்டியிருக்கேன், அது என்னால் கட்டலை, பின்னாடி வந்து ஹெல்மெட் போல் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரே ஒரு வாட்டி கட்டியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன வந்து எதில் வந்து எடிட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்க. நான் வந்து கைன் மாஸ்டரில் தான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வரைக்கும். கைன் மாஸ்டரு, இன்ஷாட்டு, அதில் தான் ரெண்டுத்தெல்லாம் மாற்றி மாற்றி எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டார்டிங் சொல்கிறேன், யூடியூபர்ஸ்க்கு இன்னுமே வர யூடியூபர்ஸ்க்கு நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ அது உங்களால் முடிஞ்சது எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம 22,000 சப்ஸ்கிரைபர் இருக்கோம். கண்டிப்பாக நம்ம வந்து 1 மில்லியன் அடிப்போம். இன்னும் ஒரு வருஷத்தில் எப்படியாச்சும் 1 மில்லியன் அடிக்க நான் ட்ரை பண்ணுறேன். என்னால் முடிஞ்சது வீடியோஸ் வந்து நான் கண்டினியூவாக கொடுக்க பார்க்குறேன். ஸோ இதே மாதிரி அப்பப்போ நம்ம வந்து பேசி போட போகிறோம். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் வந்து தம்ப்நெயில் எடிட் பண்ண கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். அதேமாரி எப்படி வந்து ஹேஷ்டேக் ஆட் பண்ணணும் கற்றுக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் LeoTN87 இருக்கும். ஸோ அந்த ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சதை நான் ஹெல்ப் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நான் ஏன் பேசி போடுறேன்னா, ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஸோ நான் கேமரா மாட்டிக்கிட்டேன்னு வைங்களேன், வாயை மூடவே மாட்டேன், ஜாலியாக பேசுவேன். ஆனால் இந்தமாரி எனக்கு கேமரா வச்சு பேசி எனக்கு பழக்கம் இல்லை. ஸோ அதான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி ஃப்ரண்ட்டில் வச்சு என்ன ஃபேஸ் பார்த்து நானே பேசிக்கிட்டு இருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிளான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ அடுத்தது வந்து நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, மகாபலிபுரம் தான் இப்போதைக்கு என்னோடய பிளான் இருக்குது. ஸோ அது முடிச்சுட்டு அடுத்தது நம்ம சொல்லலாம். நான் வந்து இது வேறு போகணுன்னு சொல்லியிருந்தேன்ல, கோயம்புத்தூர் ஏதோ போகணுன்னு சொன்னால, பர்வதமலை. ஓகே ஓகே ஞாபகம் இருக்கா, பர்வதமலை போகணுன்னு சொன்னேன். நான் எல்லாத்தையும் ஆக்சுவலாக நான் லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன், என்னென்ன அடுத்தடுத்த வீடியோஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன். 1 by 1 தான் வர முடியும். ஸோ கோச்சிக்காதீங்க, நான் அப்பப்போ வீடியோவில் சொல்லுவேன், அதை நான் அப்படியே எழுதி வச்சுப்பேன். எழுதி வச்சுட்டு நம்ம வந்து அடுத்தடுத்த ட்ரிப்பு பிளான் பண்ணுறேன். என்னால் முடிஞ்சது டக்கு டக்குன்னு என்ன லோனை முடிச்சுட்டு நான் வந்த உடனே நம்ம வந்து யூடியூப்பில் ஒரு பெரிய யூடியூபராக வருவோம். கண்டிப்பாக எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஆஃப் ரோடிங் வந்து கற்றுக்கணும்னு ஆசை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் எனக்கு வந்து ரேசிங் கற்றுக்கணும்னு ஆசை. இதெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1 மில்லியன் அடித்த பிறகு கண்டிப்பாக ஏதோ ஒரு சில்வர் பட்டன் அது கண்டிப்பாக எனக்கு கையில் கிடைக்கும். நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எனக்கு இன்னும் நல்லா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இது வீடியோ நான் எதுக்கு நான் வந்து போடுறேன்னா, ஆக்சுவலாக இந்த மாதிரி நம்ம பேசி போட்டால் எனக்கும் கொஞ்சம் இந்த கேமரா பார்த்து பேசுகிற அந்த பயம் போயிடும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி அப்பப்போ பேசி போடுறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிஷர்ட் வரும் ஓகேவா. டிஷர்ட் வந்தோடனே அதை காமிச்சு அது ஒரு வீடியோவாக போடுறேன் ஓகே. ஏன்னா இந்த மாதிரி பேசி போட்டால் தான் உங்களுக்கு எனக்கும் அந்த நீங்கள் இப்போ இதை பார்த்துட்டு நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணீங்க, நானும் அப்படி பேசுவேன் ஓகேவா. இந்த மாதிரி அப்பப்போ பேசி போடுறோம் ஓகேவா. அது இல்லாமல் நீங்கள் ஏதாச்சும் ஒரு என்னோடய வீடியோவில் ஏதாச்சும் தப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் வந்து எடிட் பண்ணி அதை வந்து சரி பண்ணிக்கிறேன் ஓகேவா. நான் வந்து ரொம்ப டக்கு டக்குன்னு பேசுவேன், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஓரளவு அப்படியே ஃப்ளோவில் அடிச்சு விட்றதான், வேறு என்ன பண்ண முடியும் ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் டிஷர்ட் வந்த பிறகு நான் அதை ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன், மறக்காமல் பாருங்கள். இனிமேல் இப்படியே உட்காந்து இந்தமாரி செட்டப் வச்சுட்டு உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவாக அதேமாதிரி அப்லோட் பண்ணுறேன். பை கைஸ், மறக்காமல்